தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துக்கங்களையும் காணப்படுகிற துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு நாம் அநேக இடங்களுக்கு இன்று ஆறுதல் தேடி நாம் செல்கிறோம், ஆறுதல் தேடி அலைகிறோம், மனிதர்களுடைய ஆறுதல்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய ஆறுதல் நாம் ஒருபோதும் நமக்கு ஆறுதலாக இருக்காது. ஒரு சிலர் நமக்கு இன்றைக்கு ஆறுதல் கூறுவார்கள், ஆனால் அதிலே அவர்கள் ஏதாவது ஒரு பின்புலத்தில் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்திருப்பார்கள். அதனாலே இன்றைக்கு அவர்கள் ஆறுதல் செய்வது போல இருந்தாலும் அவர் பின்னாட்களிலே அவர்கள் பின்புலத்திலே நம்மிடத்திலே எதையாவது எதிர்பார்த்து அதை செய்யும்போது நாம் அதைவிட வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அதனால தான் யாருடைய ஆறுதலும் நமக்கு ஆறுதலாக இராது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான ஈசாக்கு தன் தாயார் மரித்த துக்கத்தில் இருந்தபோது கர்த்தர் அந்த ஈசாக்கை ஆறுதல் படுத்துவதற்கு தாய் இழந்த ஸ்தானத்துக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக கொடுத்ததை பார்க்கிறோம். தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நிச்சயமாக நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு நம்முடைய இழப்புகளுக்கு ஏற்றபடி ஆறுதலான காரியங்களை செய்து நம்மை ஆறுதல் படுத்துவார். அவருடைய ஆறுதலே நமக்கு ஆறுதலை கொடுக்கும். நாளே உலகத்தின் எந்த ஆறுதல்களையும் எதிர்பார்த்து நாம் ஏமாற வேண்டாம். கர்த்தருடைய ஆறுதலை எதிர்பார்ப்போம். அவரே சகல ஆறுதலின் தேவன் என்று அருமையான அப்போஸ்தலனாய் பவுல் எழுதுகிறார். நிச்சயம் எல்லா விதத்திலும் நமக்கு கர்த்தர் ஆறுதல் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.